என் தன்னொடிகள் நகருதடி என்னை எனச் செய்தாயோ உன் விழியின் படுகொழில் என்னை சிறை வைத்தாயடி உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி என்னை எனச் செய்தாயோ. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் முதல் கண் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மண்டாய் ஜூவில் புதுசாக ஓப்பன் பண்ண போட் வாக்கு அப்படிங்கிற நடப்பாதை தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த நடப்பாதைக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. எங்கிட்டு போகணும் எப்படி வரணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மண்டாய் ஜூவில் அமைஞ்சிருக்க இந்த போட் வாக்வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியாங்க. எப்படி போகணுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எப்படி போகணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பயணிப்போம். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி என்னை எனச் புதுசாக செய்தாயோ. போகிறவங்களுக்குலாம் இப்படி இடம் இருக்குன்னே தெரியாதுங்க. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ பார்த்தீங்கன்னா டெட் இந்த மாதிரி இருக்கும். அதாவது முட்டு சந்து மாதிரி இருக்கும். இதுக்கிட்ட வழியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏரியா இருக்குங்க. அதுக்காண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆவது ஃப்ளோர் மாடி ஹைட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி தான் போகணும். இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெயில் நேரத்தில் போனீங்கன்னா அந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி என் படுகொழில் என்னை சிறை வைத்தாயடி கண்கள் மூடினால் நீ அருகில் இருக்கும் எந்தன் துணையாக நீங்கள் இருளை கண்டு அஞ்சுகிறாய் மகளை இங்கேருந்து பாருங்க எப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தை கீழே பயணம் போவாங்க. அதே கீழே பார்த்தீங்கன்னா படிக்கிட்டு இருக்கோம் லெஃப்ட் சைடில். அந்த இறங்கி அப்படி கீழே போனோம்னா சூப்பரான இந்த ஃபுட் பார்ட்டியை பார்க்கலாம். குழந்தைகளில் பயணம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதுக்கு முழுசாக ரோடு இருக்காது. இங்கே பாருங்கள் நடந்து போகிறதுக்கு என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரில் அப்படிதாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து போகிறதுக்காண்டி சின்ன சின்ன பார்க்கெலாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மண்டாய் ஜூ. அந்த மண்டாய் ஜூவோட லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடப்பாதை மாரி போட்டுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பெரிய லேக் மாதிரி ஏரி மாதிரி. மண்டாய் ஜூவுக்கும் இந்த லேக்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாதை ஆக்கிட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க நடக்கிறதுக்கு. வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமே இருக்காது. நம்ம மட்டும் தான் அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சில இடத்துல தான் வெயில் அடிக்கும். மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பச்சை கொடுப்பாங்க. வெயில் தான் எல்லா இடத்துலையும் வந்து பச்சை பச்சை வந்து மேலே ஸ்ட்ரீட்டு மேலே போட்டு அப்படியே பக்கமாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு சைடு வெயில் பிடிச்சி இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிழல்ல நடந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்பேன். 1.5 மணி நேரம் உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக குரூப் வந்தாங்க. ஒரு 6 பேர். அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ஏரியா. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல ரிவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வருங்க. அது ஒன்று தாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும். பாக்கி மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏரியா. அதே மாதிரி உடும்பு நிறையா இருக்கும் அந்த ஏரியாவில். உடும்பு பாம்பு 1-2 பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் இருந்தால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டாய் ஜூவில் உள்ள ஏதாவது விலங்குகளை பார்க்கலாம். ஹைட்டான உள்ள விலங்கு. யார் இந்த தேவதை என் இதயத்தை திருடி அவளோ என் நினைவில் நின்றவளே என் உணர்வில் கலந்தவளே என் மனதில் பூத்தவள் உந்தன் பெயரறிய ஏங்கும் எந்தன் நெஞ்சம் அவர் பெயர் என்ன அவர் பெயர் உந்தன் முத்து விழிகளிட
மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து வியூ பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்லாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு ஒன்று போகும். அது ஒரு பாலம் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிற மாதிரி ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எட்டிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. யார் இந்த தேவமழன் என் இதயத்தை திருடியவள் முத்துலக்ஷ்மி, அவள் முத்துலக்ஷ்மி. என் நினைவில் நின்றவளே, என் உணர்வில் கலந்தவளே முத்துலக்ஷ்மி, அவள் முத்துலக்ஷ்மி. அலைந்து திரிந்து மறைந்து உந்தன் விழியின் அழகை கண்டே, என் கனவில் வந்த மாய விழிகள் இரண்டையும் உனதிடலில் கண்டே. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி. என செய்தாயோ உன் விழியின் படுகுழியில் என்னை சிறை வைத்தாயடி. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி. என செய்தாயோ உன் விழியின் படுகுழியில் என்னை சிறை வைத்தாயடி. கண்கள் மூடினால் நீ அருகில் இருக்கும் எந்தன் துணையாக. இருளை கண்டு அஞ்சுகிறாய் என்று இமைகளையே திறந்தால் எந்தன் விழிகளையே மாற்றி எங்கோ சென்றாயடி. உன் நினைவுகள் என் தன்னொடிகள் நகருதடி. என செய்தாயோ உன் விழியின் படுகுழியில் என்னை சிறை வைத்தாயடி. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி. இப்போ உள்ள நுழைஞ்சு வர பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்தமாதிரி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க, அந்த எறும்பு தென்னின்னு சொல்லுவாங்களே அந்த சிலையெல்லாம் ஒன்று பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகம் ஒன்று இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இப்போ நான் போயிட்டுருக்கேனே அங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ பெரிய கரடி இருக்கும். அது கொஞ்சம் சக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரிஜினலாக உண்மையாக நிற்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு தத்துவமாக பண்ணி வச்சுருப்பாங்க. கனவாக இருந்தாலும் என் மொழியில் இதை விட்டு சென்றாலும் உன் நினைவு ஒவ்வொரு மொழியும் எனக்கு நீரை தேடும் பாலைவனமடி. நீ என்னை வந்து அடைந்தால் என் வாழ்க்கை சொலைவனை மாகுடி. முன்னிவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி. என செய்தாயோ உன் விழியின் படுகுழியில் என்னை சிறை வைத்தாயடி. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி. என செய்தாயோ உன் விழியின் படுகுழியில் என்னை சிறை வைத்தாயடி. கண்கள் மூடினால் நீ அருகில் இருக்கும் எந்தன் துணையாக. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி. என்னை செய்தாயோ உன் விழியின் படுகுழியில் என்னை சிறை வைத்தாயடி. உன் நினைவுகளில் என் தன்னொடிகள் நகருதடி.
என்னை எனச் செய்தாயோ உன் விழியின் படுகொழில் என்னை சிறை வைத்தாயடி. கண்கள் மூடினால் நீ அருகில் இருக்கும் எந்தன் துணையாக. இருளை கண்டு அஞ்சுகிறாய் என்று இமைகளை திறந்தாய் எந்தன் விழிகளை ஏமாற்றி எங்கோ சென்றாயடி. உன் நினைவுகளில் என் கண்ணொடிகள் நகருதடி. என்னை எனச் செய்தாயோ உன் விழியின் படுகொழில் என்னை சிறை வைத்தாயடி. உன் நினைவுகளில் என் தன்முடிகள் நகருதடி. உன்னை தேடி தேடி எந்தன் விழிகள் அலையுதடி. எப்போது தருவாய் உந்தன் வியூ பாயிண்ட் தரிசனம்? பாருங்க, நம்ம நடந்து போகிறோம்ல அந்த நடைபாதையிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் இருக்கும். உள்ளே நம்ம நடந்து போனோம்னா பார்க்குறதுக்கு சூப்பரான லேக்கு. அந்த லேக்குக்கு நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். செம ஃபீலிங்காக இருக்கும். அது என்ன இருந்தாலும் நம்ம தனியாக அந்த தனிமையை விரும்புகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான ஏரியாங்க. எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக தனிமையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபஸ்ட்டாக போயிடுவேன். சூப்பரான ஏரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் சிங்கப்பூரில் உள்ளவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்டாய் ஜூக்கு பக்கத்துலேயே தான், மண்டாய் ஜூ ஒட்டி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது. மண்டாய் ஜூக்கு ஒரு சில பேர்த்துக்கு எப்படி வரல அப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோச்சுக்கான் எம்ஆர்டிலேருந்து 927 பஸ் எடுத்திங்கன்னா கடைசி ஸ்டாப்பாக தான் மண்டாய் ஜூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்டர்னல் சேஞ்சில் போய் பஸ் நிற்கும். அப்படி இல்லை வேறு எங்கேருந்து வர மாதிரி இருந்துச்சிங்கன்னா மண்டாய் ஜூக்குன்னே பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா நேராக மண்டாய் ஜூக்கே வந்துடலாம். என்னை எனச் செய்தாயோ உன் விழியின் படுகொழில் என்னை சிறை வைத்தாயடி. கண்கள் மூடினால் நீ அருகில் இருக்கும் எந்தன் துணையாக. யார் இந்த தேவதை என் இதயத்தை திருடி எவளோ என் நினைவில் நின்றவளே என் உணர்வில் கலந்தவளே என் மனதில் பூத்தவள் உந்தன் பெயரறிய ஏங்கும் எந்த நெஞ்சம் அவள் பெயர் என்ன அவர் பெயர் என்ன உந்தன் முத்து விழிகளிடம் கேட்டேன் இந்த மாயக்காரியின் பெயர் என்ன என்று அவள் உதடுகள் புன்னகைத்தது முத்து போன்ற பற்களை கண்டே அவள் விழிகள் என்னை கண்டு கேட்டது லட்சுமி தெரிகிறதா என்றது முத்துலட்சுமி அவள் பெயர் முத்துலட்சுமி. யார் இந்த தேவதை என் இதயத்தை திருடியவள் முத்துலட்சுமி. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நடந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அதாவது நம்ம எல்லா சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆகலாம். ஆனால் நான் வந்த வெளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எல்லாமே வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா சுற்றி பார்த்து நேராக வந்து இங்கே முடிச்சிக்கலாம். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உந்தன் விழியின் அழகை கண்டே என் கனவில்